இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் பல வருஷமாக இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை எப்படிங்க நம்ம உடலை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியேற்றுவது. ஸோ முழுவதுமாக நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொலஸ்ட்ராலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இதில் நம்ம டோட்டல் கொலஸ்ட்ரால் பார்க்குறோம், ட்ரைக்ளிசரைட்ஸ் பார்க்குறோம், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற இந்த பேட் கொலஸ்ட்ரால், இதுதான் பலருக்கு உடலுக்கு பெரிய ஆபத்தை கொடுக்குது. இந்த ஹைப்பர் லிப்பிடிமியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கண்டிஷன் என்னென்னா, நம்ம உடலில் அதிகமாக போகக்கூடிய இந்த கொழுப்பு சத்தை எப்படிங்க குறைக்கிறது. ஒருவேளை இந்த கொழுப்புன்னு சொல்கிறது நல்லதுன்னு தானே சொல்கிறாங்க. சில நேரங்களில் இந்த மூட்டுக்கள்லாம் எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு காரணமே கொழுப்பு சத்தே இல்லைன்றது தான் சொல்கிறாங்க. அப்படி லைஃப்ஸ்டைலில் இதெல்லாம் மாற்றம் கொண்டு வாங்க. ஜிம்முக்கு போய் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதுவும் பெண்கள் குறிப்பாக உங்களுக்கு யோகாசனம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடிவயிற்று பகுதியில் தொங்குற மாதிரி உங்களுக்கு தசைகள் தளர்வாக சேர்ந்துக்கிட்டே வருது, பெருசாகிக்கிட்டே வருதுன்னா கவனமாக இருங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் பல வருஷமாக இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை எப்படிங்க நம்ம உடலை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியேற்றுவது. ஸோ முழுவதுமாக நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மூலிகை சார்ந்த விஷயங்களை ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோங்க. ஸோ இந்த பதிவிலையும் பலரை பாடாப்படுத்தக்கூடியது இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாத ஒரு விஷயந்தான். சரி, உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொலஸ்ட்ராலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இதில் நம்ம டோட்டல் கொலஸ்ட்ரால் பார்க்குறோம், ட்ரைக்ளிசரைட்ஸ் பார்க்குறோம், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற இந்த பேட் கொலஸ்ட்ரால், இதுதான் பலருக்கு உடலுக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ஹைப்பர் லிப்பிடிமியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கண்டிஷன் என்னென்னா, நம்ம உடலில் அதிகமாக போகக்கூடிய இந்த கொழுப்பு சத்தை எப்படிங்க குறைக்கிறது. ஒருவேளை இந்த கொழுப்புன்னு சொல்கிறது நல்லதுன்னு தானே சொல்கிறாங்க. சில நேரங்களில் இந்த மூட்டுக்கள்லாம் எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு காரணமே கொழுப்பு சத்தே இல்லைன்றது தான் சொல்கிறாங்க. அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் பெரிய ஆபத்துகளை உருவாக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இது பேசிக்காக அதிகமான இந்த கொழுப்பு என்ன செய்யுதுன்னா, விசரல் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஆர்கன்ஸ் மேலே போய் படிய ஆரம்பிச்சிடும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ரத்த நாளங்களில் போய் உள்ளே அப்படியே படிய ஆரம்பிச்சிடும். ஸ்பெஷலி நம்மளுடைய ஹார்ட். ஸோ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸில், ரத்த நாளங்களில் இது போய் உட்கார ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கங்கே ஒரு அடைப்பு தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பைப்பில் நமக்கு தண்ணி நல்லா ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ இடையில சில அப்ஸ்ட்ரக்ஷன், நம்ம ஏதோ ஒரு தடையை போடுறோம், இல்லை கற்களோ இல்லை பாசி நிறைய உருவாகி அடைப்பு இருக்குன்னா அதோட ஃபோர்ஸ் என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவுட்புட் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி ஃப்ளோ நார்மலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆர்ட்ரிஸில் அங்கங்கே கொழுப்பு இருந்துச்சுன்னா ஹார்ட் என்ன பண்ணுன்னா, பாடிக்கு எல்லாத்துக்கும் ரத்தம் கரெக்டாக போகணுமேன்ட்டு அதோட வேகத்தை அதிகரிக்கும், ரிதம் நமக்கு அதிகரிக்குது, பீட் நமக்கு அதிகரிக்கும். ஸோ இதனால தான் கொலஸ்ட்ரால் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மேஜர் சிம்டம் என்னென்னா, ஏசிலே இருந்தாலும் டக்குன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தாலும் நல்லா மூச்சு வாங்குது, வாயால் மூச்சு எடுப்பாங்க வேகமாக. ஸோ இந்த மாதிரி அதிகமான வியர்வை, சாப்பிடும்போது நல்லா வேர்க்குதுங்க, தலை கழுத்தெல்லாம் சாப்பிடும்போது ஏன் வேர்க்குது அப்படின்ற மாதிரி. ஏசிலே இருந்தாலும் திடீர்னு நெஞ்சில் ஒரு எரிச்சல் வருது, ஹார்ட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு ஹார்ட் வேகமாக பம்ப் ஆகுது. நார்மலாக தாங்க உட்காந்துட்டு இருந்தேன், ஏசியில் தான் இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு இப்படி வேர்க்குது, திடீர்னு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன். அப்போது இது எல்லாமே உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் வரக்கூடியது. திடீர்னு ஃபீவர் வர மாதிரி, கொஞ்சம் தூரம் நடந்தாலே வாயை திறந்து அப்பா அப்படின்னு பலமாக மூச்சு விடுறது, இது எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. திடீர்னு ஒரு 6 மாதமாக தான் பார்க்குறேன், நானும் என்னோடய வயிறு பகுதி பெருசாகிட்டே வருது, அடிவயிற்று பகுதியில் தொப்பை வருது. நீங்கள் நார்மலாக சேரில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அடிவயிற்று பகுதியில் உங்கள் கைகளால் தொட்டு பாருங்கள், பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பேக் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ 2 தைஸ்க்கு மேலேயும்.
ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, லைட்டாக தொட்டு நீங்கள் இழுக்கும் போதே கையில் பிடிச்சி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த சப்குட்டேனியஸ் ஃபேட்டு, அந்த ஸ்கின்னு நமக்கு கையில் தென்படுதுன்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்போது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? முதல்ல கொலஸ்ட்ரால், அதுவும் பேட் கொலஸ்ட்ரால் குறிவைக்கக்கூடிய ஒரே ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட். அடுத்ததாக நம்மளுடைய லிவர். ஸோ லிவரில் என்ன ஆகுதுன்னா இது வந்து ஃபேட்டி லிவராக நமக்கு மேலே படிய ஆரம்பிச்சிடும். ஸோ லிவருக்கு மேலே இது வந்து ஃபேட் அப்படியே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேட்டி லிவராக நமக்கு வந்து படிய ஆரம்பிச்சதுன்னா அப்போது லிவரோட ஃபங்க்ஷனும் நமக்கு குறைய ஆரம்பிச்சு அதுலேயும் பாதிப்பு தான் உண்டாக்குது. அப்போ உடலில் இருக்கக்கூடிய பல வருஷமாக, ஸோ 25-26 வயசுலேயே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேட் டெபாசிஷன் ஆக ஆரம்பிச்சு 35 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்க்கு ஒரு டேப்லெட்டாக நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரின்னு 2 வேரியேஷன் இருக்குங்க. ஸோ ப்ரைமரி அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு ஹெரிடிட்டியாக வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்டரி அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ நமக்கு நாமளே வைத்துக்கொள்ளக்கூடிய தீங்குகள் தான். நம்மளுடைய உணவாக இருக்கட்டும், லேட் நைட்டு ஃபுட்டு டின்னர் எடுக்கிறது, அதிகமாக அசைவ உணவுகள், எண்ணெயில் நல்லா பொரித்து வறுத்த உணவுகள் சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உடலில் அந்த பேட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்குது. சரிங்க, இப்போ இந்த மூச்சு வாங்குது, ஹார்ட்டில் எனக்கு வந்து டக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வந்து செஸ்ட்டு டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடுச்சு, லெஃப்ட் சைடில் ஒரு பெயின் வருது, இடது கையில் எனக்கு வலி அதிகமாகுது, செக் பண்ணி பார்த்தேன் ஹார்ட்டில் எனக்கு பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டோட இந்த மூலிகைகள் எல்லாமே எப்பவும் உணவில் சேர்த்துக்கோங்க. இதில் நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இன்றைக்கே நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறேன், 2 hours வாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே நடந்தாலே உங்களுக்கு மூச்சு வாங்குது, இதில் இவ்வளோ ஹார்டாக நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறது, ரொம்ப அப்படியே 2 hours 3 hours நான் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன், சடனாக இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் அது பண்ணவே முடியாது. ஸோ ஒரே நாளில் திரும்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும். ஸோ உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முதல் நாள் 15 நிமிஷம், அடுத்தது 2வது நாள் 20 நிமிடங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணி பேசிக் எக்ஸசைஸ் ஆசனாலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம உடலில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது பேட் கொலஸ்ட்ரால் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. அதோடு சேர்த்து நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடிய மருந்து வகைகள், ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏனுங்க மருந்துக்கு போயிட்டீங்க, டயட் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான். ஸோ இஞ்சி உணவில் சேர்த்துக்கோங்க, பூண்டு, மஞ்சள், லவங்கப்பட்டை, இது எல்லாமே நம்ம பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது. ஸோ இதையும் தாண்டி ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லசுன லேகியம் அப்படின்னு சொல்கிற பூண்டிலிருந்து செய்யக்கூடிய லேகியம், அது நம்ம எடுத்துக்கலாம். லசுன தைலம் எடுத்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு குளிக்கிறதோ, ஒத்தடம் கொடுக்குறதோ, இது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா குறுந்தொட்டி வஜ்ர சூரணம், சித்த மருத்துவத்தில் நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். ஸோ அந்த குறுந்தொட்டி வஜ்ர சூரணம் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் நல்லாவே கரைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ பேட் கொலஸ்ட்ரால் எப்படிங்க நம்ம குறைக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த குறுந்தொட்டி வஜ்ர சூர்ணம் பொதுவாகவே ஹார்ட் மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய ரத்த நாளங்களில் அடைப்பு இருந்தால் அது சரி செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டீ வகைகளை பொறுத்த வரைக்கும் காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் அதிகமான இனிப்பு சேர்க்காத துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய டீயாக எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் நம்ம வந்து லவங்கப்பட்டை டீயாக எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் புதினா இலைகள், ஸோ 2-3 லவங்கப்பட்டை இல்லை பொடி செய்து வச்சுட்டு அதை போட்டுட்டு நம்ம அதனோட புதினா லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது ஸோ இந்த கொலஸ்ட்ரால், ஹைப்பர் லிப்பிடிமியா அப்படின்ற கண்டிஷனுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிடலாம். ஆனால் லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் மாற்றம் கொண்டு வாங்க. ஜிம்முக்கு போய் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதுவும் பெண்கள் குறிப்பாக உங்களுக்கு யோகாசனம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடிவயிற்று பகுதியில் தொங்குற மாதிரி உங்களுக்கு தசைகள் தளர்வாக சேர்ந்துக்கிட்டே வருது, பெருசாகிக்கிட்டே வருதுன்னா கவனமாக இருங்க. ஸோ உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியும் சித்த மருந்துகள் எடுக்கும்போது பல வருஷமாக இருக்கக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.